போனா போன இடம் வந்தா வந்த இடம் எப்பத்தான் வருவாரு. என்னடா குத்துட்டு அப்ப போய் கேள்வி குஞ்சு கூட ஆச்சுமால தூ பாதி சாவாடா யாருடா கடவுளை கம்மியா என்ன வண்டியா அடியா நான் வந்து ஆசை கடவுளை கம்மியா அடிக்கிறானா ஒரு நேரத்துல பயந்து போயிட்டு பயந்து முட்டியா காலோ டேய் அது மாதிரி ஒரு சமாளி பண்ணலே என்ன சமாளிக்க பண்றாரு அவன் அடிடமா உடம்ப கட புடிச்சுக்கோ ஓ அச்சார் பரவாயில்லமா கடவுளை என்ன உலகுது கடன் கொடுத்துட்டு அவனா திருப்பி பண்ண சட்டை அவனா போட்டுக்கிறான் சொல்லுங்க சட்டம் போட்டுக்கிறான் நான் என்னன்றேன் ஒரு கடன் வாங்கிட்டிய ஆமா அவன் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்து ஓ கொடுக்கணுமா கொடுக்கணும் ஆமா ஆனா எங்கிட்ட இல்ல இல்லாத எதுக்கு வாங்க இல்லு சொல்லிட்டு வாங்க இந்த நாயா வாங்க நான் மென்டலா லூசா எல்லாமே இல்லுன்னு சொல்லிட்டு வாங்க ஆனா அவனுக்கு அறிவு இல்ல என்னடா இவன் இல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறான் எப்படி கட்டுவான் என்ன சம்பாதிக்கலாம் வீட்டுக்கு அவன் சம்பாதி தெரியாதா பாண்டு எதுக்குதா பாண்டு குத்துருமாடா பாண்டு குத்துருமாடா இதுல சூரட்டி வாரிக்கா சூரட்டிடா நான் எந்த ஐயோ பாவி உன்னால பாவி பின்னாடி எப்படி வந்த நான் சபரா 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 வித்தா கூட அவங்க பின்னாடி எப்படி வந்த மகால ஓ இது நேத்து சைடு சீலிங் கட்டாங்க அதேதான் இது ஒன்னு காலி ஏன்னா பூச்சி நேர்ந்துக்கா என்னால எந்திரிக்க முடியல எந்திரிக்க மாட்டேன் அது நான் நம்ம கட்டப்பா இருக்குதாப்பா ஏரியாதா ஊட்டி போட்டாங்க ஊர் வளத்துல யாரா கடை வாங்கல கடை வாங்கிட்டு நான் சொல்றேன் பண்றதா என்ன பேசுறேன் நானு இல்ல என்ன பேசுறேன் கடை வாங்கினா கட்டணும் எவனா சட்டத்தில் கட்டது இல்லையா ஓ கட்டணுமா நான் என்ன வேலைக்கு போ உழைச்சி சம்பா என்ன பேசுறா நீ தெரிஞ்சு போச்சா தெரியாது அவங்ககிட்ட கடை வாங்கிட்டாங்க வேலைக்கு போனா இதுக்கு எங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு எல்லாம் பத்து வச்சுக்கிறாங்க அவங்ககிட்ட கடை வாங்கிட்டா நான் வேலைக்கு எனக்கே நான் வேலைக்கு போன மாட்டேன் அவனுக்கு நான் வேலைக்கு அப்படிலாம் இருக்கக்கூடாது மரியாதையா பேசுறான் 100 பேர் வராமா 100 பேரா 100 பேர் வரா யாரோ என் தெருவே என்ன பார்த்து அதுக்கு எல்லாமே 100 பேர் எல்லாம் என் கடை மட்டும் என் உடம்பு தெரியல ஒரு ஆட்டோல இருக்கு ஊசி போட்டு இருக்குங்க ஆப்பிள் வாங்கினாலும் ஒரு திராட்சை வாங்கினா என்னால சாப்பிட முடியல ஏன் இதெல்லாம் செய்யறாங்க நான் செத்துட்டா துட்டு காட்ட மாட்டேன் ஆனா அவனுக்கு இன்னொன்னு தெரியாது நான் உயிரோடு இருந்தாலும் துட்டு காட்ட மாட்டேன் அதே துரியாதன் மாரி தெரிஞ்சுக்கோ இல்லனா கூட தான் இருக்கிறத வச்சு போனோம் ஓ கடன் வாங்கிட்டு அவனை பாடா போடா அவனை இவனை ஏன் கேக்குற அவன் ஊர் ஊர் தான் போனேன் நீ தெரியாது பேசுற ஒரு கடன் கொடுத்தா கேட்க முறை கிடையாதுப்பா இல்ல ஒரு முறை கிடையாது கட்டா இல்லையா இல்ல
கேஸ் போட்டுருனாக்கா ஒரு மரியாதை இல்ல. இல்ல நான் கேக்குறேன் மரியாதை எப்படிதான் கேட்கணும். ஓ இப்ப நீ துட்டு வாங்கிட்ட. சரி நான் வந்து கேக்குறேன். ஒரு முறைக்கு என்ன முறை கேட்டுக்கிடிமா? வெட்டி கொடுக்கலாம் கூட பரவாயில்ல. அது கொடுத்தா இன்னொருத்தருக்கு கொடுக்கணும். பிளீஸ் நன்னு கால் நோடணும் அப்படின்னு கேட்டா இந்த கூட போறேன். இல்லைன்னா இல்ல போடாங்க கேட்டுக்கமா. வந்தவனே கட்டாயில கேஸ் போடுனா கேஸ் போடு. நீ ஒரு 10,000 செலவு பண்ணு கேஸுக்கு, நானும் ஒரு 10,000 செலவு பண்ணுவேன். ஏன் செலவு பண்ற? அந்த 10,000 அவன் கடை அடி. அந்த 10,000 தான் விட்டு போட்டு கடவுளே. இல்ல இப்படி இப்படி சந்துக்கள் இருக்குதா? அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு கடை வாங்கிட்டியா அடுத்தவனுக்கு பயப்படாத படிச்சவனுக்கு பயப்படணும். கடவுள் இருக்கிறாரு. இந்த கடன் கொடுக்கறான் பாரு அவன் மனுஷன். கடன் கொடுக்கறவன் மனுஷன், கடன் வாங்குறான் பாரு அவன் கடவுள். எப்படி கடவுள் ஆகும்? இத திருவிழா பண்ணாங்க, பெரிய திருவிழா. அந்த ஆண்டு வந்து ஒரு 10 லட்சம் திருவிழா பண்ணு சொல்லிச்சா இல்ல, இவங்களே வீட்டு வந்து திருவிழா பண்றாங்க. அதுமே துட்டு இல்லாத கடவுள். நானும் துட்டு இல்லாத கடவுள் போடுங்க. நான் கடவுள். நல்லா நீ சொல்றது ஒரு வகையில நான் ஏத்துக்கிறேன். கடவுளுக்காக எல்லாம் திருவிழா பண்றாங்க, எல்லாம் சேர்ந்து ஒன்னா திருவிழா பண்றாங்க. திருவிழா பண்றாங்க. என்னடா உமா தாலியா இருப்பேன். அத்திரு எனக்கு சுத்தமா எங்க அப்பா எனக்கு பிடிக்கும். ஏன்னா ஒரு பாட்டு வாங்கினா ஒண்டே என்ன பண்ணாரு, நான் குடிச்ச மட்டும் போற மாதிரி வந்து அவரு குத்துட்டு நான் குடி வந்தாரு. நாட்டை வாய் வைக்கிறோமா நாங்க 2 பேரும். 6 பாட்டு 120 ரூபாய் ஒரு பாட்டுக்கு 20 ரூபாய் வரி காட்டுறோம். 120 ரூபாய் வரி காட்டுறோம். தெரியுமா? ஆனா அந்த பொம்பளைங்க கட்ட குளம் நிறைய வீட்டுக்காரங்க குடிச்சாலும் ஏன்னா குடிச்சாலும் எதுக்கு அது ஏன் கட்ட போறீங்க? அவன் ஏன் குடிக்கிறான்? போய் குடிக்கிறான். நாடு நல்லா இருக்கணும்னு குடிக்கிறான். கருவாடு மீன் வறுத்து கட்டுவாருங்க. நாலு இருந்து கருவாடு மீன்லாம் வறுத்து வைக்காதீங்க. தோடப்ப கட்டை எடுத்து அடிச்சா கூட பரவாயில்ல வறுத்து வைக்கும். நான் என்ன சொல்றேன், கடவுளுக்காக திருவிழா பண்றாங்க. எல்லா ஆண்களும் பெண்களும் ஒரு பிரார்த்தனை இருக்கும். அந்த பிரார்த்தனை நிறைவேற்றினா கடவுளுக்காக திருவிழா பண்றாங்க. இப்ப ஒரு எடுத்துக்காட்டு பாத்துக்கணும்னா நீ வச்சுட்ட அப்புறம் வச்சு செய்வேன். நான் வெக்காச்சும் சரி. தம்பியா தம்னுடா. ஓ உன்னல்ல என் தம்பி சொல்றான். யார் அச்சா தம்னுடா, நீ அச்சா கூட பண்ண போல. அவன் பெட்ஷீட் போட்டு வச்சுக்கிறான். பெட்ஷீட் போட்டு வச்சுக்கிறான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா தூக்கி முத்து கொடுத்து போடுங்க. நான் அதுக்கெல்லாம் சொல்லலடா, எடுத்துக்காட்டுனா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம். அதுக்கு இல்ல என்ன பண்ணலாம்? இல்ல எதனா வச்சு கொஞ்சம் கரைக்கலாமா? கொஞ்சம் தேவையில்லை பேசுறது கரைக்கிறதுல எதுனா இது அப்ப கல்புரம் அதுக்கெல்லாம் இல்லடா. இது நான் சொல்றது கேளாத. இப்ப எடுத்துக்காட்டுனா ஒரு எக்ஸாம்பிள். ஐயோ கடவுளை என்னடி அதுக்கு இல்லடா. இப்போ எடுத்துக்காட்டுனா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நான் இருக்கிறேன், என்னையே வச்சுக்கேன். என்னடா என்ன வச்சு ஒரு உதாரணம் பாத்தீங்களா? அதனால இப்ப நான் இருக்கிறேன், என்ன வச்சு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நான் இருக்கிறேன், என் காதல் இருக்கிறாரு. இந்த கல்யாணம் ஆகலை. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு குழந்தை பிறகு நான் தாரும் எந்த கடவுளும் வேண்டாம்.
இதெல்லாம் என்ன வச்சேன் மேல வைக்கிறேன். அப்ப கீழே வைக்கிட்டா ஏய் நான் வேற நீ வேற என் மேல கையில வைக்காத. அப்ப காலை வைக்கிட்டா கால வைக்காத. அப்ப நான் கை வைக்க கூடாது காலை வைக்க கூடாது அப்போ நான் என்ன சொல்றேன், இப்போ பணம் வாங்கினேன். எவ்வளவுதான் வாங்கினேன்? சுத்தமா அவங்கிட்ட நான் துட்டா கடை வாங்குறேன். அப்புறம் ஏன்டா வந்து என் கேக்குறேன்? பெரிய பொண்ணு கல்யாணத்தை வச்சாங்க. சரி. என் பெரிய நாட்டியமா மோட்டர் பாய் வாங்கிட்டாங்கம்மா. 1 லட்சம் ரூபாய் அவங்க இருக்குது. ஏடிஎம்ல போனா வெறும் 2000 ரூபாய் தான் வந்து வீது. அது வச்சு வாங்க முடியுமா? அந்த நேரத்தை தான் கடமுத்த கம்யூனிட்டி விளம்பரம் பண்ணா. 2 வீலர் விளம்பரம் புது கம்பெனி தந்து வச்சுக்கிறேன். வாங்க 2000 ரூபாய் கட்டுங்க வண்டி எடுத்து முடிப்போம். அப்புறம் மாசமானா கட்டுங்க. நல்ல யோசனை. நானும் 2000 ரூபாய் கொடுத்து வண்டி எடுத்து அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். அது போய் புதுவா மாறி போச்சு. அதுவும் பாயிரம் வந்துச்சு. இது 12 மாசம் ஆச்சு. நான் ஒரு டிவி கூட கட்டது கிடையாது. ஏன் கட்டல? ஏன் கட்டனா? மாசமான பணம் கட்டல. அவன் நோவாத சொல்லிட்டு போறான். மாசமானா கட்டு. இது வரைக்கும் என் பொண்டாட்டி இன்னும் மாசமே ஆகல. எப்படி கட்டுவேன்? அதுக்கு நான் பகுத்துக்கு பொண்டாட்டி மாசம் ஆயிட்டா நான் கட்ட முடியுமா? இல்ல நீ மாசம் ஆயிட்டா நான் கட்ட முடியும். பொறம்போக்கு மாசம் ஆனா மாசம் ஆகுதுடா. மாசம் ஆண்டா மாதந்தோறும் முதல் தேதி வந்த உடனே பணத்தை கட்டுக்க. ஒன்னாம் தேதி அட மென்டல் 1ஆம் தேதி கட்டுவா கட்டி போறா. தேதி கிடைக்க மாசமான கட்ட போறா. ஒக்கால போய் கோயால அனுப்புறா மாசம் ஆயிட்டு கட்ட. ஐயோ ஒரு வருஷம் வெட்டி மாசம் 12 மாசம். ஒரு மாசம் கூட அவன் கோயால ஊத்தி மாட்டான். இல்ல நான் கேக்குறேன், நீ ஆம்பளை தானே? சிங்கா இப்ப லட்சம் விட்டு தெரிஞ்சு சால ஓடுறியா? நீ அதிகமா என் தம்பிக்கு நான் பேசுகிறேன். நான் பேசுகிறேன் அவங்ககிட்ட. ஏன் இப்ப என்ன அடிக்க சொல்றேன்? ஓ இல்லம்மா நான் ஒண்ணு பார்த்தமா அடிமா. ஓ எதுதான் உன்னை அடிக்க சொன்னா? நீ அடிக்க சொல்லி என் பொண்டாட்டி மேலே வைக்கிறீங்க. வேணாம். ஐயோ நீ கையா சொல்லி என் கூட்டாரு மேலே இருக்கிறீங்க. ஐயோ தலையா சொல்லி என் கூட்டாரு மேலே இருக்கிறீங்க. அந்த பெருமை தூக்கி அங்க போய் ஒய்யாது பாத்துட்டு ஐயோ அதெல்லாம் தெரியல தப்பா நீ மாட்டேன் என்ன கேட்க போறேன்? இல்ல நீ ஜிம்முக்கு போறியா? அருணாடு மேய்க்கிறியாமா? நான் கூட ஜிம்முக்கு நான் அடிக்கும் போறேமா. இது மட்டும் நான் என்ன வரணும்ன்ற அது கேரளா தங்கமான நெருக்கிறீங்க. சிவாய முழு. ஆமா உன்னை பார்த்தா கேரளா தங்கமான நெருக்கி. ஆமா இருக்கும். அங்கெல்லாம் அது சின்னதா இருக்கு. ஆமா டாபர் எப்படியா நல்லா தானே போயிங்கடா. நல்லா தானே போயிங்கடா. நானும் என்னடா அப்படி சொல்லி என்ன சொன்னா? டாபர் என்ன? டாபர் என்ன சொல்லு. டாபர் மீன் ஓஹோ என்ன மீன்? ஓஹோ டாபர் மீன் கூட்டி கொடுக்குற டாபர். கூட்டி கொடுவோம். யார் கூட்டி கொடுப்பாங்க? பேராஷூட். இந்த மேல பறக்குறாங்களா அவங்க? அது பேராஷூட். பேராஷூட்னா எப்படியான அர்த்தம்? அப்ப நீ தேவையா நான் டாபர் கணக்கு சரியா போய் சத்தம் விடு. நான் 100 ரூபாய்க்கு டாபர் மட்டும் ஒரு சத்தம் விடு. ஆமா என்ன வழியா வந்திருக்கேன்? ஆனா அதை சொல்லத்தாமா நான் அதுக்காட்டி அந்த கம்ப்ளைண்ட் மாறிக்கிட்டான். உங்க ஆள் வராது. ஆள வந்தான் லவர் அக்கா வந்திருக்கா? ஆமா டபாக்கு ஆமா ஏன் அண்டாளி ஏன் வர சொன்ன? அவர் என்ன தெரியல உன்னை பார்க்க வந்துங்கிறாரு. இன்னைக்கு மதியம் வேற ஒருத்தர் வரேன்னு இருக்கிறாங்களே. அப்படியா? ஐயோ ஆமா என்ன தாலி? ஐயோ கார் போட்டுட்டியா? ஐயோ நகை இருக்கலாம் நான் சேட்டு கடைக்கு போட்டேன். சேட்டு கடைக்கு சேட்டு கடைக்காரன் போட்டானா? அது என்ன ராசின்னு தெரியுமா? உன்னை பார்க்கலாம் போடுறாமா. சத்தியமா சொல்றேம்மா எனக்கு தோணுது. ஆனா முடியல என் தம்பி வரான். சும்மா தானே இது எங்க போன நீ எது சொல்லுவே எது சொல்ல மாட்டியோ
ஆனா டாபர் எப்படியா தாலி கட்டி சொல்லிட்டு போறேன். நியாயமா சொல்றான். இதோட எத்தனை தாலி வந்திருக்கு? 48 48 வாரத்து 49 எங்கன்னா 50 அடிச்சுது ஊர்ல. இன்னும் ஒண்ணு மட்டும் ரெடி பண்ணி அதான் 50 அடிச்சுது. எங்க இருக்காரு? அவனுக்கு அவன் தான் தூக்கணும் அவன் நினைச்சுங்க. ஏற்கனவே 48 பேர் 49. ஏய் தனிமையில் புலம்பிக் கொண்டிருக்கிறாயே. அது கொண்டாட்டாங்க. சேட்டு கடை வேலை போனா சேட்டு கடை எனக்கு தெரியாது. அம்மாவுக்கு தெரியும். போன வாரம் ஒரு வாரம் சேட்டு கடை தங்கினாங்க. ஏய் நான் சேட்டு கடைக்கார வீட்டுக்கு எட்டு விட்டதே நான் ஆண்டா கூட்டி வைக்கிறது கூட பாருங்க. அதற்கல்ல என் நந்தரங்க காணி ஒரு ஒட்டியானம் வேண்டும் என்று கேட்டான். அதற்கு சேட்டு கடைக்கார அடையாளம் வேண்டும் சாருமதியாக வீட்டில் விட்டு அதான் சேட்டு கடை அம்மாவை வச்சு ராவி செஞ்சாங்க. உண்மையாக செய்வானே திருப்பி செஞ்சாங்க. ஒரு ஐயா சரி எங்க போய் கூப்பிடு. தாகமா இருக்கிற அப்போ கால் சொல்றேன்னா ஊபரா கீ கூட போயிடுச்சுடா. நான் திருப்பதி போனதில்லை. திருத்தணி போனதில்லை. திருவண்ணாமலோடு நம்ம போனதில்லை. நான் மலையெல்லாம் பார்த்தேன். தலை சுத்தி வந்துடும். இப்போ எந்த மலை பார்த்தேன்? நான் மலை பார்க்கல. ஒரு சுற்றி பார்த்துட்டு இவன் வேற ஏதோ போட்டுட்டாங்க. இந்த முன்னாடி நீ சாப்பிட்டான பையன் அவனுக்கு தெரியாதுடா. எல்லாரும் அடிக்கிற மாரி அடிச்சிருக்கான்டா. அவன் எந்த புள்ள வேலை விட்டு விட்டான். இது என் தப்பு இல்ல. எங்க ஆயா தப்பு. எங்க ஆயாக்கு வயிறு வச்சுட்டா விரல பிடிச்சி தொப்புள்ள வச்சுக்கும். வெயிட் வச்சு போச்சுன்னா எடுத்துக்கும். அதே மாதிரி வச்சுட்டேன். ரெண்டும் ஒண்ணுமே தான். அதான் விடு. நம்ம எங்க போய்க்கிறோம்? சண்டைக்கு போறோம். எதிரி படம் ஒரு வாரம் கண்ணி வச்சு வந்துப்பான். ஒவ்வொருத்தன் 10 பேர் தூக்கி போட்டு அடிப்பான். ஏன்னா அதான் போரும். நம்மள மொன்னா 10 பேர் தூக்கி போட்டு அடிக்கணும். அப்பதான் நம்ம ஜெயிப்போம். ஆனா நீ வந்துக்கிற இடம் என்ன தெரியுமா? எனர்ஜி வேஸ்ட் பண்ற இடம். நீ மொத்த எனர்ஜி இங்க விட்டுட்டு அங்க வந்து சண்டைக்கு வாழ்த்து குடிக்க மாட்டேன். போறீங்களே அங்க வாழுக்குதான் வேலையா? ஆனா ஒண்ணுங்க இவ்வளவு கூட்டமான பிரச்சனை கிடையாது. கை வேலை நிறைய. ஆமா வாழை குச்சாங்க வச்சுக்குவாங்க. அது மண்ணால பெண்கள் வரக்கூடாது செல்வது ஆண்கள். சரி வந்துரு. பேசிக்கலாம் பேசுவேன். அக்கா வந்திருக்கீங்களா?